தாவீத் கோலியாத் சந்திப்பு நிகழ்கிறது. இது ஒரு சரித்திர சந்திப்பு. தாவீதை தூக்கி நிறுத்தியதாக இருந்தது. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படத்தக்கவன் இவன்தான் என்று சொல்லப்படத்தக்கதாக இருந்தது இந்த சந்திப்பு. இப்ப கோலியாத்தை பத்தி தாவீது அறிஞ்சிருக்கிறான். நல்லா கவனிக்கணும். அவன் பேச்சு அறிந்திருக்கிறான், அவன் நடை அறிஞ்சிருக்கிறான், உடை அறிஞ்சிருக்கிறான், அவனுடைய ஆயுதங்களை பத்தி தெரிஞ்சிருக்கிறான். ஆனா கோலியாத் தாவீதை பத்தி அறிஞ்சிக்கல, அசட்டை பண்ணுகிறான். எதிரி இன்னொரு எதிரியை பத்தி கண்டிப்பா அறிஞ்சிருக்கணும். ஆனா கோலியாத் தாவீதை பற்றி அசட்டை பண்ணுகிறானே தவிர தாவீதுடைய அந்த திறமை அவனுக்கு தெரியல. அவன் சிங்கத்தை கொன்னது தெரியல, அவன் கரடியை கொன்னது தெரியல, அவன் கவன் கல் எரிவான் என்றும் அவனுக்கு தெரியாது. எதிரியை பத்தி ஒண்ணுமே தெரியாம எதிரியை சந்திக்கிறான் இந்த கோலியாத். ரொம்ப முக்கியமானது. அவன் பராக்கிரமசாலி என்று தெரியாது, யுத்த வீரன் என்று தெரியாது, காரிய சமுத்தன் என்று தெரியாது, சௌந்தர்யவான் என்று தெரியாது, சிங்கத்தை கொன்றவன் என்று தெரியாது, கரடியை கொன்றவன் என்று தெரியாது, கவன்கள் வீசுவதிலே வல்லவன் என்று தெரியாது. தெரியாமலேயே கோலியாத் தாவீதை அற்பமா எண்ணி அசட்டை பண்ணுகிறான். எதிரியின் பலம் தெரியுமா? எதிரியின் பலம் தெரிந்திருக்கணும். நம்ம ஒருத்தரோட மோதுறோம் அப்படின்னா, மோதக்கூடாது, இங்கே மோதுறோம் அப்படின்னா எதிரியோட பலம் தெரியணும். தாவீது கோலியாத்தோட பலத்தை தெரிஞ்சு வச்சிருக்காரு, கோலியாத் தாவீதோட பலத்தை தெரிஞ்சு வச்சிருக்கல. சோ எதிரியின் பலம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். கோலியாத் தாவீது சம்பாஷணைகள், உரையாடல். அங்கிருந்து கோலியாத்து கத்துறான், இங்கிருந்து தாவீது கத்துறான். என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கோலியாத் முதல்ல பார்க்கிறான், எல்லாரும் அவனுக்கு ஒரு வினோதமான உணர்வு ஏற்படுது. எல்லாரும் தன்னை பார்த்து பயந்தான் ஓடுவாங்களே, ஆனா ஒருவரும் தன்னை நோக்கி முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறான். அவன் பார்க்கறான், வாலிபனா இருந்தான், சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமா இருந்தான். அசட்டை பண்ணான் பார்த்த உடனே. அவன் பாருங்க நல்லா பார்க்கறான், கையில ஒரு தடி வச்சிருக்கிறான். பாருங்க, எல்லா யுத்த மனுஷர்களும் தன்னை கண்டு பயப்படும் பொழுது ஒரு சிறுவன் நம்மளை நோக்கி வர்றானே, அதுவும் தடியோட கம்போட வர்றானேன்னு சொல்லிட்டு அவன் என்ன வார்த்தை உதிர்க்கிறான் என்றால், கோலியாத் நீ தடிகளோடு வருவதற்கு நான் என்ன நாயா அப்படிங்கிறான். அடுத்து என்ன சொல்றான், தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபிக்க ஆரம்பித்தான். அவனுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் உணவாக்குறேன், நீ வா என்கிட்ட வா அப்படின்னு கொக்கரிக்கிறான் கோலியாத். இப்போது தாவீது ஒரு அற்புதமான அறிக்கையை விடுறான். பாருங்க, யுத்தகலம், புதிதான யுத்தகலம், முன்ன பின்ன யுத்தகலத்துல யுத்தம் செஞ்சதில்லை, சரிங்களா? தாவீதிடமிருந்து வார்த்தைகள் வல்லமையாக, வலுப்பெற்ற வார்த்தைகளாக, அது நிதானமான வார்த்தைகளாக, தெளிவான வார்த்தைகளாக வந்து விழுகிறது. அவன் என்ன சொல்றான், நீ என்னிடத்தில் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே நான் உன்னிடத்திலே வருகிறேன் அப்படின்னு சொல்றான். பாருங்க, அடுத்து விசுவாச அறிக்கை விடுறான். இப்ப தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றான், அடுத்து விசுவாச அறிக்கை.